ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு நாம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாரோடைய ஆட்சி வந்தால் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி விலைவாசி உயர்வு கடந்த 10 வருடங்களாக ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதுக்கு யாரு காரணம், அதே மாதிரி ஓட்டுக்கு நிறைய கட்சிகள் பணம் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க? அதுக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைச்சாலுமே மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது, இந்த விஷயத்தை தான் இங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் யாரோடைய ஆட்சி அமைஞ்சா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே பல விஷயங்கள் நம்ம இது பண்ண நீட்டு தேர்வை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அந்த நீட்டு தேர்வு வச்சு இங்கே இது பண்ணுறாங்க. மதவாத அரசியல்னு சொல்லிட்டு திமுகவும் திராவிடர் கட்சியும் இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடியவங்க அவங்களே மதவாத அரசியல் தான் பண்ணுறாங்க. ஜாதி அரசியல் மதவாத அரசியல் அவங்க தான் பண்ணுறாங்க. இங்கே யாரும் தனிப்பட்ட மனிதர்கள் யாரும் மதத்தையோ சாதியோ தூக்கி பிடிச்சிக்கிட்டு இல்லை. அரசியல் வியாபாரத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற கட்சிகளும் அதை சார்ந்த கட்சிகளும் மதவாதன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. இங்கே இது பார்க்கும்போது எடப்பாடியாரனுடைய நடவடிக்கை நல்லா இருக்குது. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை திமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வரி, பால் விலை உயர்வு, ஒரு பால் விலை உயர்வுன்றது ஒரு 6 முறை பால் விலை உயர்வு ஏற்றிட்டாங்க. வீட்டு வரின்றது 250% ஏற்றிருக்கிறாங்க. இப்போது 1500 ரூபா கட்டியிருந்தது இப்போ 14,000 ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால் வாடகை குடியிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திராவிடர் 100 ரூபா கேஸுக்கு தரேன்னு சொன்னாங்க. இப்போது தேர்தல் அறிக்கையில் 500 ரூபா குறைக்கிறேன்றாரு. மிகப்பெரிய அயோக்கியத்தனமான ஒரு அறிக்கை, தேர்தல் அறிக்கை தான். பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. 65 ரூபா டீசல் விலையும் 75 ரூபா பெட்ரோல் விலையை குறைக்கிறதா சொல்லியிருக்காரு. இது இந்தியன் ஆயில் தான், அதனால தான் செய்ய முடியும். மத்திய அரசு யார் வந்தாலும் கூட அவங்களால குறைக்க முடியாது. ஆயில் நிறுவனங்கள் மட்டும்தான் குறைக்க முடியும். இதுவும் ஒரு பொய்யான ஒரு இது. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கல்வி கடன் ரத்து செய்கிறேன்னாரு. சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது வரைக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி எதுவும் இல்லை. வந்த உடனேயே ஃபஸ்ட்டு நீட்டு ரத்து செய்வேன்னாரு. அதுவும் செய்ய முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பாளர் வழங்கப்பட்ட இது, அதுவும் கொண்டு வர முடியாது. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் பிள்ளைகள் இளைஞர்கள் மதுவில் போதையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு போதையினுடைய தலைமையிடமாக இந்தியாவில் தமிழ்நாடு தான் திகழ்ந்துருக்குது. அதுக்கு ஊக்கத்தை கொடுக்குறதே திமுக திராவிடர் கழகமாக தான், திராவிடர் கட்சியாக தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒழிஞ்சால் போதுன்றது இருக்குது. மீண்டும் அவங்க இருந்தாங்கன்னா கடவுளால் கூட காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற திமுக கழகம் வாக்குறுதிகளையும் ஏழை எளிய மக்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. அதனால் மக்கள் எல்லாம் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தினால் மக்கள்லாம் அண்ணா திமுக வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவங்களுடைய மனதில் பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை என்றும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். என்கிட்ட இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு எந்த உதவியும் இல்லை. அது வசதிப்படுத்தவங்களுக்கும் அது வசதிப்படுத்தவங்களுக்கு மாத்திரமாக தான் அது முக்கியத்துவமாக இருக்குது. மற்றபடி 1000 ரூபாய் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னார். அதை தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்றாரு. ஆனால் இதே மாதிரி இந்த ஓட்டு கேட்கும்போது தகுதி உள்ளவங்க மட்டும் போட்டாங்கன்னா அவருடைய நிலைமை என்ன ஆகுன்றதையும் அவர் சிந்திக்கணும். ஒவ்வொரு வாக்குறுதி கொடுக்கும் போதும் சிந்தித்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது இந்த பொதுமக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரிசியில் விலைவாசி எல்லாத்துலேயும் விலைவாசி ஏற்றிருக்காங்க. காய்கறி இன்றைக்கி விலைவாசி இன்றைக்கி கம்மியாக இருக்குது. அதுக்கு நடுவில் இருந்ததுன்னா 1 கிலோ தக்காளி 200 அது உங்களுக்கும் தெரியும். அதனால் நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி மக்களை பொறுத்துச்சா மக்கள் எங்கே போவாங்க? எல்லாத்துக்கும் வரி. நான் வாங்குகிற ஃபோன்லேருந்து வரி, நான் பால் வாங்கினா வரி, எல்லாத்துக்கும் வரி ஏற்றினா அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? இருக்கப்பட்டவும் வாங்குவோம், எல்லா பட்டவும் என்ன பண்ணுவாம்மா? கணிப்பு இன்றைக்கி பண்ண வேண்டியதான். அது எதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. விலைவாசி எல்லாத்தையும் ஏற்றி விட்டால் மக்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுமா. எனக்கு தெரிஞ்சு
இந்த ஆட்சியில் வந்து ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி காசு கோசம் ஓட்டு விற்கிறது அது ரொம்ப தவறான விஷயம். ஓட்டு போகிற உரிமை வந்து எனக்கு, அந்த வந்து ஓட்டுக்கு நான் காசை வாங்கி விற்றுறேன்னா அப்போ அந்த ஓட்டுக்கு மரியாதை போகுதுல்ல, அது தவறான விஷயமா. என்னோடய கம்பெனி தான் காங்கிரஸ் வந்தால் எனக்கு தெரிஞ்சு பழைய மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்களும் பண்ணுவாங்களான்னு அது ஆண்டவன் தான் வெளிச்சம். அங்கே மேலே வந்து அதிமுகவில் வந்து பிரதமன்ற வேட்பாளர் யாரும் இல்லை. அது வந்து ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பாக மாற்றம் வந்தால் விலைவாசி குறையும். நமக்கு மெயினாக எதுக்காக அதிமுக வரணும்னு சொன்னாக்கா, அங்கே பிரதமர் வேட்பாளராக யாரும் இல்லாத புது ஒரு வேட்பாளர் கண்டிப்பாக அங்கே புது பிரதமராக வருவார். வந்தால் வெள்ளம் மழை புயல் தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் கொடுக்கறது கிடையாது. இது வந்தாங்கன்னா நல்லா இருக்கும், நிவாரணம் கிடைக்கும், மக்கள் பயன்படுவார்கள். நான் சொல்லவே கூடாது. அது யார் வந்தாலும் ஆள்றது தான் அது. நம்ம இதுதான் வருது அதுதான் வருதுன்னு தெரியாது. அந்த நம்மளுக்கு இந்த கட்சி தான் சாப்பாடு, இந்த கட்சி தான், இந்த உழைச்சா தான் நீங்கள் எனக்கு சாப்பாடு. இந்த கட்சியில் ஓட்டு போட்டோன்னு நான் எனக்கு சாப்பிட்ணுன்னு தேவையில்லை. ஆனால் யார் வந்தாலும் யாரும் உழைச்சா தான் சாப்பாடு. நாங்கள் எந்த கட்சியை என்ன சொல்ல முடியும்? யாரும் செய்யவே மாட்டாங்க. ஓட்டு போடுற கடமை எங்கள் கடமை, நாங்கள் போடுவோம், யாருக்கு வேணாலும் போடுவோம். ஆனால் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் நம்மளை சொல்ல முடியாது. இப்போ பாஜக வேண்டும்னு சொல்கிறீங்க இல்லையா, பாஜக வேண்டும்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வலுவான காரணம் இருக்கா? பாஜக வேண்டும்ன்றதுனாக்கா மத்தியில் இருக்கக்கூடிய இதனால பார்க்கும்போது உலக லெவலில் இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் போயிருக்கு. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா 70 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி உலக தரத்தில் நம்ம முன்னோடி போயிருக்கிறோம். வல்லரசாக நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதில் ஒன்று. அதே மாதிரி இன்றைக்கி மற்ற நாடுகள் வந்து அடிமையாக இருந்து போக நமக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக சீனாவுக்கு இப்போ வந்து திமுக வந்து வேறு வேலை என்னமோ செய்கிற மாதிரி தெரியுது. இது பயங்கரவாத இது. அது ஒரு செய்கிறது வந்து தாயை கூட்டி கொடுக்குற மாதிரி ஒரு இது. தப்பாக இப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இது சீனாவை தூக்கி பிடிக்கிறதுன்றதும் தாயை கூட்டி கொடுக்குறதும் ஒன்று. தாய் நாட்டை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அதில் இந்த இது இந்தியா கூட்டணி வந்து மோசமான இதுங்க. இன்றைக்கி எல்லை பிரச்சனைன்னும் போது நிறைய தடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி சமீபத்தில் வந்து சீனாவில் வந்து அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் சீனர்கள் வந்து உள்ளே புகுந்து இருக்கும்போது இந்திய துருப்பு தான் அதுக்கு எதிர்த்து போராடி வெற்றி பெற்றாங்க. அதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. இது மாதிரி பல நாடுகளில் இந்தியானாக்கா தலை நிமிர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இதாக இருக்குது. அதுக்காக ஒரு இப்போ வந்து நீங்கள் அதிமுகவுடைய ஆட்சி வேணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதிமுக ஆட்சி வேணும்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? ஏன் அதிமுக வேணும்னு சொல்கிறீங்க? இந்த அதிமுக என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் துவங்கப்பட்டது. அவர் இருக்கும்போது ஏழை எளிய மக்களுக்கு நல்ல பயனடைந்தார்கள். மற்றும் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அந்த ஏரியும் சத்துணவு திட்டம், அம்மா உணவகம், அம்மா கிளினிக்கு, மற்ற தாலிக்கு தங்கம், இன்னும் ஸ்கூட்டர், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லிக்கொண்டே போனால் நேரமே பத்தாது. அதனால் மக்கள் எல்லாமே விரும்புகிறது இப்பொழுது அதிமுக வந்தால் மக்களுக்கு நன்மை பெறுவார்கள் என்றது மக்களுடைய மனதில் உள்ள எண்ணமாக உள்ளது. வலுவான காரணம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேக்ஸிமம் டிஎம்ஏ தான் ஓட்டு போட்டுன்னு இருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னென்னா, காங்கிரஸில் வந்து விலைவாசி அவ்வளோ ஏற்ற மாட்டாங்க. இவங்க வந்து பட்டுன்னு விலைவாசி ஏற்றிட்டாங்க. இப்போ டீசலும் பெட்ரோல் விலைக்கு வச்சுருக்காங்க. இப்போ அவங்க ஆட்சியை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏற்றுவாங்க டபுளாக. இப்போ டபுளாக ஏற்றினா இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, டீசல் விலை ஏறதுனால மற்றது எல்லாமே ஏறும். டிரான்ஸ்போர்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டீசல் ஏறினீங்கன்னா எல்லாமே வர செலவு போகிற செலவு எல்லாமே கூடிடும். காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லம்மா. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துக்கு காங்கிரஸ் தான். அவங்க ஆட்சி கொஞ்சம் பரவாயில்ல. மக்களை திணிக்க மாட்டாங்க, அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவங்க வந்து மக்களை வந்து ரொம்ப திரும்பி வச்சிட்டாங்க. இப்போ நிறைய கட்சிகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு அதிமுக தான் வரணும்னு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குல்ல? இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது புரட்சித்தலைவி அம்மாவுடைய ஒரே பதில் ஆளுமை. அந்த ஆளுமை திறன் இருந்ததுனால தான் தமிழ்நாடு நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. அது இல்லாதனால கொஞ்சம் இருக்குது. எங்களுக்கு சரியான ஒரு பிரதமர் அமையாதனால தான் இப்படி இருக்குது. அதனால தான் நாங்கள் அதிமுக வரணும்னு நினைக்கிறோம். அங்கே ஒரு மாற்றம் வரணும், மேலே மாற்றம் வந்தால் தான். ஏன்னா மாற்றி பிரதமர் ஒரு 10 வருஷம் இருந்துட்டாரு, இப்போ மோடி 10 வருஷம் இருந்துட்டாரு, காங்கிரஸ் இருக்காங்க. இங்கே செயல்படுறதுக்கான ஒரு பிரதமர் அங்கே அமைந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. யான்னு வச்சுக்கா, கட்சியில் இருந்துக்கிட்டு அதோட கடை போட்டுன்னு அதெல்லாம் நம்ம சொல்ல தப்பு. அது அப்பிலேருந்தே உண்டு தான். இது இப்போ புதுசாக கிடையாது, நானும் சொல்லவும் கூடாது. இப்போ 10 வருஷத்தில் அரசு ஊழியர்களுக்கெல்லாம்
அன்னைக்கு வந்து 20,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் ஊதியம் வந்து 10,000 ரூபாய், குறைஞ்சபட்சம் ஊதியம் 10,000 ரூபாவும் அதிகபட்சம் ஊதியம் வந்து 40,000 ரூபாய் கிட்ட இருந்தது. இன்றைக்கி அதிகபட்சம் ஊதியம் 2 லட்சம் ரூபாய், குறைஞ்சபட்சம் ஊதியம் 40,000 ரூபாய். அதாவது 40,000 ரூபாய்னாக்கா அதாவது குறைஞ்சபட்ச சம்பளம், அகவிலைப்படி அல்லாத சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று அன்றைக்கி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபா ஒரு கொத்தனாருக்கு சம்பளம் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறோம். அதே போல் இன்னொரு இதில் பார்க்கும்போது எல்லா வகையும் இதுலேயும் இதாக இருக்குது. அந்த கணக்கில் பார்க்கும்பொழுது குறைஞ்சபட்சம் இது வந்து மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை, மத்திய அரசு நடவடிக்கைலாம் எதுவும் கிடையாது. மாநிலத்துக்கு மாநிலம் விலைவாசின்றது உயர்ந்திருக்கும். இது மாநில அரசினுடைய கவனக்குறைவின் காரணமாக தான் இங்கே விலைவாசி ஏறிடுது. இது தடுக்கப்பட வேண்டிய விஷயம், முக்கியமாக தடுத்தாங்க. இந்த விஷயம் வந்து ஒன்லி மத்திய அரசாங்கம் மட்டும் குறை சொல்ல முடியாது, மாநில அரசும் சேர்ந்து செய்யணும். இவங்க கொடுத்த அதோட பெட்ரோல் வந்து வந்த உடனே ஒரு 5 ரூபா 6 ரூபா குறைக்கிறனாங்க, அது குறைக்கவே இல்லை. மற்றபடி விலைவாசிகளும் தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறது. மற்றபடி தண்ணி வரி, வீட்டு சொத்து வரி, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதோட ஏழை எளிய மக்களையும் வாட்டி வதைக்கின்ற ஒரு அரசாங்கமாக தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. இதனால தான் மக்கள்லாம் வந்துட்டு ஒரு ஏழை மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயனுள்ளதாக நடைபெற்று கொண்டு வந்தது. அது வந்தால் ஏழை மக்களுக்கு நன்றாக இருக்கும்ன்றது எங்களுடைய எண்ணமாக தெரியப்படுத்துகின்றோம். பாஜக வந்து தமிழ்நாட்டில் விலைவாசி ஏற்ற முடியாதுமா. அவங்க ஒன்று அந்த வரி மட்டும் ஏற்றுறான் தவிர, மற்றபடி இங்கே ஜிஎஸ்டி வரி ஏற்றுறான் தவிர, மற்றபடி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுமை வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 1100 ரூபா விற்ற சிவாஜி அரிசி 25 கிலோ மூட்டை இன்றைக்கி 1750 ரூபா விற்கிது. இங்கே அதாவது அங்கே ஆட்சி மாற்றம் வந்தால் தான் இங்கே விலைவாசி கம்மி பண்ண முடியும். இப்போ நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு விலைவாசி இந்த சிவாஜி அரிசி ஒரு மூட்டை விலைவாசி 1750 ரூபா ஏறி இருக்குது. அது 1150 ரூபா, 1350, 1750, இன்றைக்கி 1750 நிற்குது. கண்டிப்பாக அங்கே ஆட்சி மாற்றம் வந்தால் இங்கே விலைவாசி குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னு சொல்கிறீங்களே தவிர, ஓட்டுக்கு பணம் வாங்க தப்பு இல்லை, வாங்குறது தவறு தானே. அவங்க வாங்காமல் இருந்தால் அவங்க ஏன் கொடுக்க போகிறாங்க? தவறு நம்ம மேலேயே இருக்குல்ல. அது நம்ம சரி செய்யணும். நம்ம சரி செய்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஏன் அந்த பணம் வாங்குறீங்க? என் பிள்ளைக்கு வேலை கொடுங்க, படித்த என் பிள்ளைக்கு வேலை கொடுங்க, நான் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. மக்கள் யாரும் ஏதாவது ஒரே கட்சி பணம் கொடுக்குறது கிடையாது. 2 கட்சியும் பணம் கொடுக்குது, 2 பேர்கிட்டையும் வாங்கிக்கிறாங்க. அப்போ 2 பேர்கிட்டையும் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? பெரிய தவறு. கொடுக்கறவங்களும் வாங்குறவங்களும் தவறு நிறைய இருக்குது. என்னுடைய கருத்து அதான். நானும் வாங்கினது கிடையாது, யார் கொடுத்ததும் நான் பார்த்ததும் கிடையாது. அதாவது மக்களுடைய ஜனநாயகத்தில் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் வந்து பொதுவாக எல்லாமே சொல்கிறேன், பணம் கொடுத்து ஓட்டு கேட்பது ரொம்ப கேவலமாக இருக்குது. மக்களை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குது. மக்களை வந்து ஒரு விலை கொடுத்து வாங்குற மாதிரி அரசியல்வாதிகள் பண்ணுறது அது ரொம்ப கேவலமான ஒரு செயலாகும். இனி வரும் காலங்களிலும் அரசியல்வாதிகளும் எலெக்ஷன் கமிஷனும் இந்த இனம் கொடுக்கறதும் காசு கொடுக்கறதும் இல்லாமல் செய்திருந்தால் ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல பேராக வாய்ப்பாக உள்ளது என்றது என்னுடைய கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா? இது எவ்வளோ தவறான விஷயம்? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஓட்டுக்கு நம்ம பொதுவாகவே ஓட்டு வந்து அவன் உரிமம். அது ஓட்டை நீ விற்றீங்கனாலே அப்போ நீ ஓட்டு போகிறதே வேஸ்ட்டு தான். அப்போ நீங்கள் அந்த காசு தானே ஓட்டு போகிறீங்க. ஒரு வாட்டி நீங்கள் ஓட்டு காசு விற்றுறீங்க, ஒரு 500 ரூபா 1000 ரூபா விற்றுறீங்க. அப்புறம் வருஷம் ஒரு 5 வருஷம் என்ன பண்ணுறானுங்க, அந்த போட்ட காசு மூலம் இவங்க சம்பாதிக்க தானே பார்க்குறாங்க. அதானே உண்மை. அவங்க மக்களுக்கு தெரிய மாட்டேது. நம்ம காசு வாங்குறோமே அந்த ஓட்டுக்கு, நம்மளை வச்சு என்ன திணிக்க போகிறாங்கன்னு யோசிக்க மாட்டேன். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நம்ம காசு தானே, நம்ம வரி தானே, நம்ம வரி தான், நம்ம காசு தான், ஓட்டு போகிற உரிமை உனக்கு தானே, அந்த உரிமையை நீங்கள் காப்ப விட்ருவீங்க. அது தவறான விஷயமா எனக்கு தெரியும். நம்ம உரிமையை விற்பனை பண்ணுற மாதிரி அசிங்கமான விஷயமா இருக்குது. அது கொச்சையாக தான் இருக்குது. அது மாதிரி காசு வாங்கின்னு வாக்களிப்பதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நம்ம உரிமை நமக்கு தான். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி அமைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது, ஆட்சி அமைக்கணும். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு புதிய கட்சி வந்து ஆட்சி அமைக்குதுன்னா மக்களுடைய வேண்டுதல் என்னவா இருக்கும்? நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்க புதிய கட்சிக்கிட்ட இருந்து? மக்கள் ரொம்ப வரவேற்பாங்க. 2 பேரும் காங்கிரஸும் பாஜக இல்லாத அங்கே ஒரு பிரதமர் அமைந்தால்
தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வரவேற்பாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற வேட்பாளர் ஜெயிச்சாங்கனாக்கா இவங்க வைக்கிற பரிந்துரையை அவங்க ஏற்று கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார்கள் நான் நம்புகிறேன். மத்திய அரசாங்கம் யார் வந்தாலும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்தால் நாங்கள் எல்லோரும் வரவேற்க தயாராக இருக்கின்றோம் பொதுமக்கள் சார்பாக. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, மக்களை வந்து திணிக்க வந்தால் சரி, ரேட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரேட்டு குறைச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப கணிப்பில்லாத வந்து விலைவாசியை குறைச்சாலே கொஞ்சம் வாழலாம். எல்லாத்துலேயும் டேக்ஸு போட்டு நீ ஏற்றுனீங்க, 0% கிடையாது, எதை எத்தாலும் டேக்ஸ் தனி எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு விலைவாசி கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் எந்த ஆட்சி வந்தாலும். அதுதான் எங்களோட கணிப்பை. அது எந்த ஆட்சி பண்ணுவாங்களான்னு தெரியல. சும்மா தேர்தல் பட்சத்தில் அது பண்ணுறது இது பண்ணுறது சொல்கிறாங்க. சொன்னதெல்லாம் யாரும் செய்யலை. இன்னொருக்கும் போட்டு கணிப்பு போட்டு தான் சும்மா கணிப்பாக சொல்கிறது தான் இவங்க. ஆட்சிக்கு வந்தாலும் சொல்கிறாங்க நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு. இன்னி இருக்கும் ₹1 காய் நவுத்தில் இவங்க. எங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க வேணாம்ப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய வேணாம். எங்களை விலைவாசி குறைச்சாலே போதும், நாங்கள் சம்பாரித்து நாங்கள் ஓட்டிக்கிறோம். எங்கள் காசு நாங்கள் எடுத்துக்கிறோம், உழைச்சி காசு வந்தாலே போதும் எங்களுக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய வேணாம். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அதாவது போதை இல்லாத மாநிலமாக இருக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், பெண்கள் வந்து எந்த நேரத்துலையும் வெளியே நடமாடக்கூடிய அளவுக்கு சுதந்திர தன்மையாக இருக்கணும், பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்புகள் கிடைக்கணும், விலைவாசியை குறைக்கணும், மின்சார கட்டணம், வீட்டு வரி உயர்வு, கல்வியெல்லாம் இப்போ வியாபாரமாக ஆயிடுச்சு. இந்த வியாபாரமாக்கத அரசாங்கமே ஏற்று நடத்தணும். அதாவது இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவசமான விவசாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக பார்க்கக்கூடியது. இது கிடைக்கணும்னு ஆசை. எந்த அரசு வந்து யாரும் சோறு போட மாட்டாங்க, நாங்கள் உழைக்கிறது தான் சாப்பிட்றோம், அதுதான் திறமை. எங்களுக்காக ஓட்டு போடுற கடமை ஒன்று இருக்குது, அதை நாங்கள் போடுவோம். எனக்கு கோரிக்கை எதுவும் கிடையாது, நான் உழைக்கணும், சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். யாரை பற்றியும் யாரும் சாப்பிட முடியாது. இப்போ நான் ஓட்டு போட்டாக்கா அவங்க சோறு போடுவாங்க, நான் இருக்க முடியுமா? என்னோட கடமை ஓட்டு கடமை, அவ்வளோதான். அது யாருக்கு வேணாலும் போடலாம். இங்க இருக்க மக்களுடைய கருத்துக்களை நான் கேட்டுட்டேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒற்றன் செய்தியை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.